ஹலோ, வெல்கம் டு ஆர்பிஜி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைனில் இருக்க போகுது வித் ரெஸ்பெக்ட் டு அவர் சேனல். இது என்னென்னா, நம்ம இன்றைக்கி பேசிக்கலாக ஃபினான்ஷியல் ஸ்டெப் பார்க்க போகிறோம். அதாவது எல்லாரோட பேசிக் நீட் வந்து நம்ம எப்படியாச்சும் ட்ரை பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா சைடு ஜாப் பண்ணால் கொஞ்சமாச்சும் நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் சேவிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி இப்போ பேசிக்காக நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு நான் ஒரு 1 or 2 இயர்ஸாக இந்த ஸ்டாக் மார்க்கெட் கைண்ட் ஆஃப் திங் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ரொம்ப அதில் நிறைய இது பார்த்தேன், படித்தேன். ஸோ இது வந்து எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா செட் ஆகிருக்கு, அதாவது ஒரு சைடு இன்கம் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் கொஞ்சம் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம், மேபி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஹவு டு மேக் எக்ஸ்ட்ரா மணி, இதுதான் பேசிக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் சொல்கிறதுக்கு பேசிக்காக ஸ்டாக் மார்க்கெட்டை பேசிஸ் பண்ணி தான் இது, பேஸ்ட் ஆன் ஸ்டாக் மார்க்கெட் தான் இது. பட் இதில் என்ன கேட்ச்னா, இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் சொல்லுவாங்க சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் வந்து யாருக்கு அதை வந்து டீட்டெயிலாக தெரியலையோ அவங்களுக்கு தான் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க். இந்த இது இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க மார்க்கெட்டு ரொம்ப மூமெண்ட்டுமே டிராஸ்டிக்காக இருக்கும், மேலே போகும் கீழே போகும், அது எப்போ என்ட்ரு பண்ணணும் எப்போ எக்ஸிட் ஆகணும் அது யாருக்குமே தெரியாது அப்படின்னு. பட் ஆனால் அது கிடையாது. ரியலி நீங்கள் அதை நீங்கள் ஸ்டடி பண்ணி எப்படி இது போகுது அப்படின்னு, மார்க்கெட் ஏன் அப்படி மேலே போகுது ஏன் கீழே போகுது அப்படின்னு நீங்கள் அது என்ன பேசிஸில் அது மேலே கீழே போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இஃப் யூ கேன் ஜட்ஜ் இட் அண்ட் இஃப் யூ ஹாவ் அ பிளான் பிஃபோர் த மார்க்கெட் ஓப்பன்ஸ், தென் anyone can do the stock market. இது வந்து வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க கூட பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி எடுத்துகிட்டு பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து மார்க்கெட் டைமிங்ஸ் வந்து 9:15 to 3:30 இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த டைத்துக்குள்ளே உங்களுக்கு நடுவில் ஒரு 2-3 minutes ஒரு half an hour ஸ்பேர் பண்ண முடிஞ்சால் கூட you can make good savings out of it. அதாவது பட் ஆனால் இதுக்கு வந்து மினிமம் ஒரு நம்மக்கிட்ட மினிமம் ஒரு 10K இருக்கணும் இன் டோட்டல் இன் மந்த். டோட்டல் மந்த்லி இல்லை, 1 மந்த்துக்கு தான் சொல்கிறேன். நான் இப்போ சொல்கிறது பொருள் எல்லாமே ஒரு மாதத்துலேயே இப்போ உங்கள் கையில் 10,000 இருந்துச்சுன்னா ஐ கேன் give you 500 rupees ப்ராஃபிட். நான் ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் ஒன்று ஏர்ன் பண்ணலாம், 500 rupees அவுட் ஆஃப் 10,000, ஆல்மோஸ்ட் 5%. அதாவது அண்டு நீங்கள் வந்து கரெக்டாக நல்லா இது ஸ்டடி பண்ணி எக்ஸாக்டாக நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் அதை வந்து 10,000 வச்சு நீங்கள் 1,000 கூட மேக் பண்ணலாம், 1,500 கூட மேக் பண்ணலாம் with that 10,000. அதாவது நான் சொல்கிறது வந்து மினிமம் ஒரு 500. அதாவது இப்போ நம்ம காசை போட்டோம், பார்க்கவே இல்லை, நம்ம ட்ராக் எதுவும் பண்ணல, அப்படி அந்த மாதிரி கேஸில் இது 500 நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதாவது பேசிக் இதில் வந்து மினிமம் ஒரு 20 daysக்குள்ளே காசு கையில் இருக்கும். இப்போ என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்து காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அண்டு பார்த்து நம்ம காசை எடுத்துடணும். அது எப்போ போடணும்னு தெரியணும், எப்போ எடுக்கணும்னு தெரியணும். அது மட்டும்தான் இதில் ஒன்லி பேசிக் நீட். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்காக பேசிக் ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 0 தான். இது வந்து ஒரு ப்ரோக்கரோட அக்கௌண்ட், ப்ரோக்கர் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஆப்பு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போ எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படி பண்ணோன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாங்கள் நீங்கள் எதை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நாங்கள் பங்குச்சந்தை, அதாவது
என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷனை பண்ணி கொடுத்து எங்களுக்கு நாங்கள் ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சன்டேஜ் கமிஷன் ஒன்று ரொம்ப அதிகமாகலாம் எதுவுமே இல்லை. இப்போது ஒரு ஸ்டாக்கை விற்றாலும் நீங்கள் 20 ஸ்டாக்கை விற்றாலும் 1000 ஸ்டாக்கை விற்றாலும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து இவங்க வந்து சார்ஜ் பண்ண போகிறது டோட்டல் 20 rupees. தட்ஸ் ஆல். அதாவது நீங்கள் இப்போ அதில் ஏர்னிங் இப்போ ஒரு 500 rupees ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து 20 rupees இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இதுக்காக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா basic requirements. Number 1, bank, Aadhaar, PAN. இது மூணுத்துக்குமே ஒரே மொபைல் நம்பர் வேணும். இது இருந்தால் போதும், நீங்கள் மொபைல்லே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். மொபைல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் ட்ரேடிங். இது வந்து ஜஸ்ட் இதுவாக தான். ஒன் செகண்ட். இங்கே பாருங்க, நத்திங் எல்ஸ். இப்போ மொபைலில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்ல போனால், இப்போ வந்து எப்படி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட்லாம் பண்ணிட்டோம். பட் எப்படி இதில் 500 அப்படி இது பண்ண முடியும்னா, நான் ஏன் டேரெக்டாகவே அந்த மெத்தட் சொல்ல மாட்டேங்கிறேன்னா, டேரெக்டாக சொன்னால் யாருக்கும் புரியாது. ஸோ அதனால் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே வாங்க, என்கிட்ட வந்து இது வந்து ட்ரேடிங் வியூ. இப்போ நான் 0 தான் ஏன் சொன்னேன்னா, இப்போ இந்த ட்ரேடிங் வியூ இந்த சைட்டில் என்ன கிராஃப் வருதோ இது வந்து 0 ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அமெரிக்கா யூஎஸ்ஏவோட பங்குச்சந்தை. இது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் வந்து யூஎஸோட பங்குச்சந்தை தான் ஃபாலோ பண்ணும். அதாவது யூரோப்பியன் மார்க்கெட், இந்த சவுத் ஈஸ்ட் சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் இந்தியன் எல்லாமே இந்த மார்க்கெட் தான் பேசிக்காக ஃபாலோ பண்ணோம். ஆக்சுவலாக இதில் என்ன கேட்ச்னா, இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து சாயந்தரம் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், நைட் 2 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். நம்ம மார்க்கெட் காலையில் வந்து 9:15 ஸ்டார்ட் ஆகும், 3:30 மணிக்கு எண்ட் ஆகிடும். ஸோ இதை வச்சு நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து இது வந்து கிராஃப், நார்மலாக ஒரு கிராஃபு. இதில் டீட்டெயிலாம் அப்புறம் பார்ப்போம். இதில் பாருங்கள், இதில் வந்து இந்த 2 எல்லோ லைன் இருக்கா, அப்புறம் ஒரு ஒயிட் லைன் இருக்குது. வந்து பங்குச்சந்தை கீழே போயிட்டுருக்கு. ஒயிட் லைன் கீழே போகிறது பூரா பங்குச்சந்தை கீழே போகிறதுன்னு தான் சொல்லுவாங்க. இதில் இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த லைன் இருக்கிறது வந்து அந்த ஒரு க்ரீன் கலர் கேண்டிலில் வந்து அதை அந்த கோடு மாதிரி இருக்குல்ல, அது கேண்டல்னு அப்படின்வாங்க. க்ரீன் கலர், அதாவது யூஎஸோட பங்குச்சந்தை வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து க்ரீன் கலரில் எண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பங்குச்சந்தையை பாருங்கள், இது வந்து திஸ் மை 0 அக்கௌண்ட். இது வந்து நம்மளோட பங்குச்சந்தை. இதனால தான் நான் 0 யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸின்னு. ஏன்னா அந்த சைட்டோட ப்ரீமியம் யூஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இப்போ வந்து பேசிக்காக இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம பங்குச்சந்தை வந்து ரிலேட்டிவ்லி பாருங்கள், இந்த ஒயிட் கோடு வந்து கீழே தான் இருக்குது. அப்போனா இந்தியா இஸ் பர்ஃபார்மிங் பெட்டர் கம்பேர்ட் டு யூஎஸ் மார்க்கெட். ஸோ இப்போ நான் என்னென்ன கேட்ச்னா, இதுக்கு பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்பைக், அப்புறம் இந்த ஒரு ஸ்பைக், அப்புறம் இப்போ போக போகிற ஒரு ஸ்பைக். அதாவது யூஎஸ் மார்க்கெட் வந்து க்ரீன், அதாவது மேலே போகுது. இது எப்படி இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், சாரி, ஜூம் அவுட் பண்ணுறதுக்குள்ளே அது அவுட் ஆஃப் இது போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ லாஸ்ட் டைம் 2 தடவை இந்த பீக் யூஎஸ் மார்க்கெட் வந்து இங்கே ஒரு பீக், இங்கே ஒரு பீக். இது வந்து
அடைஞ்சிச்சு. அப்போ வந்து நம்மளது பாருங்கள், நம்ம இங்கே ஒரு பீக், இங்கே ஒரு பீக். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதுவும் பாசிட்டிவ் மூமெண்ட் தான். இதுவும் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் தான். மேலே இட் இஸ் கோயிங் அப்வர்ட். ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஒரு பீக்கு, இன்னொரு பீக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த பீக் இங்கேயும் முடியலாம், இங்கே போய் முடியலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியுது இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆக போது நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து ஸ்டாக் இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த இது இப்போ இந்த இந்த ஹாரிசான்டல் லைனை பார்த்துட்டே இருங்க, டாட்டட் லைன்ஸ். அது வந்து எந்த ரேஞ்சில் இருக்கோ, இப்போ நம்ம இந்த ரேஞ்சில் வாங்கினா கூட நம்ம இந்த ரேஞ்சில் விற்றுடலாம். அதாவது பங்குச்சந்தை கீழே போகிற நேரத்துக்குள்ளே கூட நம்ம இந்த பாயிண்டில் வாங்கி இங்கே விற்றுட்டோன்னா, அதாவது இது வந்து யூஎஸ் இது, ஆனால் நான் வந்து நம்மளோட சொல்கிறேன். அது கம்பேரிட்டிவ்லி பாருங்கள், இதில் இந்த டாட்டட் லைன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே நம்ம வாங்கி இங்கே விற்றாலே போதும், நம்ம வீல் கெட் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ பேசிக்காக அதான். இப்போ நான் இது வந்து என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த டிஎன்பிஎல், தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட், இதை நான் வாங்கினேன். இப்போ சேம் பேசிக், அதாவது பங்குச்சந்தையை தான் இந்த ஸ்டாக்கும் ஃபாலோ பண்ணுது. இது 229 ருபீஸ். இதை வாங்குகிறோம் நம்ம. இந்த டாட்டர் லைன்ஸ் இருக்க இடத்துல பாருங்கள், இந்த 226 வாங்கிட்டு நம்ம ஒரு இந்த லெவலில் விற்றா கூட 258, 226, 258 minus 226, 32 ருபீஸ். ஒரு ஸ்டாக் வாங்கினா லாபம் பார்க்கலாம். இது 10,000 வந்து நம்ம 20 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணுன்னா, ஒன்று வாங்கினோன்னா நம்ம ஆவரேஜ் ஒரு 2 to 6 தானே லோவஸ்ட் சொன்னேன். நம்ம ஒரு ஆவரேஜ் 240 வச்சுக்கலாம். அதான் நம்மளால் 41 ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். ஸோ 258 minus 240 வச்சுக்கலாம். 18 ருபீஸ் இன்ட்டு 41 ஸ்டாக் நம்ம வாங்கியிருக்கோம். பாருங்கள், 738 ருபீஸ். ஸோ இது வந்து ரொம்ப சேஃபஸ்ட்டு இது. அதாவது நம்ம எப்படி வாங்கணுன்னா, இங்கே இருக்கும்போது ஒன்று வாங்கி அதை கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அது லைட்டாக மேலே போகிற மாதிரி அப்படி, அதாவது இந்த பங்குச்சந்தையை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ we can buy more பண்ணிக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் இது மேலே பண்ணோடனே விற்கலாம். இது வந்து சும்மா நான் வந்து க்ரூட் மெத்தடாக சொல்லிகிட்ருக்கேன். பட் எக்ஸாக்டாக இதில் என்ன அனாலிசிஸ் அதெல்லாம் ஆகும் அப்படின்னு நான் மேபி வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில் மேலே சொல்லலாம். யூஎஸ் பங்குச்சந்தை இப்போ மேல் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ நம்மளும் மேல் நோக்கி போவோம் ஃபார் அ ஷார்ட் டேர்ம் ஒரு 2 மேபி 1 வீக். ஸோ 1 வீக் கழித்து அதுக்கப்புறம் பங்குச்சந்தை வந்து இறங்கும். அதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன். ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சடனாக ஒரு நியூஸ் வந்தால் அது டக்குன்னு இன்னும் கீழே குறையலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த ஒயிட் லைன் என்னது, எல்லோ லைன் என்னது, ஆரஞ்சு லைன் என்னது, இதெல்லாம் கூட பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது ஒன்று